வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ். உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது சுதா. அலுவலகம் இது வெறும் வேலை செய்யும் இடம் மட்டுமல்ல, இது நம் திறமைக்கும் பொறுமைக்கும் தினமும் நடக்கும் ஒரு போர்க்களம். இங்க ஏன் சிலருக்கு மட்டும் சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைக்குது? ஏன் சிலர் மேனேஜர் கிட்ட பாராட்டுக்களை மட்டுமே வாங்கிட்டு இருக்காங்க? நமக்கு மட்டும் திறமை இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா திறமை மட்டுமே இதற்கு போதாது. சில உளவியல் ரகசியங்களும் இதற்கு தேவை. அலுவலகத்தில் நீங்க மேனேஜரை எப்படி வசீகரிக்கலாம்? உங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கோ ஒர்க்கர் கூட எப்படி ஒரு ஸ்மூத்தான நட்புறவை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற உளவியல் ரகசியத்தை தான் டேல் கார்னகி எழுதின ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படிங்கிற பிரபலமான புத்தகத்திலிருந்து ஒரு 10 பாயிண்ட்களை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மற்றவர்களின் பெயரை பயன்படுத்துங்கள். அலுவலகத்தில் ஒருவருடைய பெயரை சொல்லி அழைப்பது அவர்களுக்கு நீங்க கொடுக்கும் ஒரு பெரிய மரியாதை. ஹாய், ஹலோ என்று நீங்கள் சொல்வதற்கு பதிலாக அவர்கள் பெயருடன் சார், மேடம் என்று சேர்த்து பேசி பாருங்க. இது அவர்களை உங்களுடன் நெருக்கமாக்கும், தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், மற்றவர்கள் பேசுவதை ஆவலுடன் கேளுங்கள். உங்களுக்கு பிடிச்சத மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று நினைப்பதை விட அவங்க சொல்றத நீங்க ஆர்வமுடன் கேளுங்க. மேனேஜர் அல்லது கோ ஒர்க்கர் பேசும்போது குறுக்கிடாமல் கேட்டாலே இவன் நல்ல புரிதல் உள்ளவன் என்ற பெயர் உங்களுக்கு தானா வந்துடும், தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட், நான் என்பதை விட நீங்கள் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நான் இந்த வேலையை முடிச்சிட்டேன் என்று சொல்வதற்கு பதிலாக உங்களுடைய ஆலோசனையால் இந்த வேலை எளிதாக முடிந்தது என்று சொல்லி பாருங்க. இப்படி பாராட்டுக்களை மற்றவங்களுக்கு கொடுப்பதால உங்களை ஒரு சிறந்த லீடராக அவங்களுக்கு எடுத்துக்காட்டும், தெரிஞ்சுக்கோங்க. ஃபோர்த் பாயிண்ட், விவாதங்களை தவிர்க்கவும். அலுவலகத்தில் ஒரு விஷயத்துல கருத்து வேறுபாடு வரும்போது நீங்க சொல்றது தப்பு என்று சொல்லாதீங்க. அதற்கு பதிலாக நிச்சயமா உங்க கருத்து எனக்கு புரிகிறது, அதே சமயம் இதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா என்ன அப்படின்னு நாகரிகமாக சொல்லுங்க. இது உங்களை ஒரு மெச்சூரான பர்சனா அவங்களுக்கு எடுத்து காட்டும், மறந்துடாதீங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், உங்கள் தவறை உடனே ஒப்புக்கொள்ளுங்கள். வேலை செய்யும் போது ஒரு தவறு நடந்தா அதை மறைக்காதீங்க. நிச்சயமா இது என் தவறு தான் என்று சொல்லுங்க. அடுத்த முறை இப்படி தவறு நடக்காம பார்த்துக்கிறேன் என்று வெளிப்படையாகவும் சொல்லிவிடுங்க. இது மேனேஜர் மத்தியில உங்கள் மீது உள்ள நம்பிக்கையை இன்னும் அதிகரிக்க பெரிய உதவியா இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. சிக்ஸ்த் பாயிண்ட், மற்றவர்களின் பார்வையில் இருந்து பாருங்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அவர் ஏன் அப்படி செய்தார் என்று அவங்க கோணத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. இது அந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்படும் அந்த கோபத்தை உடனே தணிக்கும். அது மட்டுமல்ல, உங்கள் வேலையை அவர்கள் மூலமாக ரொம்ப ஈஸியா முடிச்சு கொள்ள இது ரொம்பவும் உதவியா இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. செவன்த் பாயிண்ட், உண்மையான பாராட்டுக்களை வழங்குங்க. யாராவது ஒரு சின்ன வேலையை ரொம்ப சிறப்பா செஞ்சாலும் அதை மனம் திறந்து பாராட்டுங்க. அலுவலகத்தில் பாராட்டுறது மிகவும் அரிது. நீங்க இப்படி மற்றவங்களை பாராட்டும் பொழுது அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சு போகும், தெரிஞ்சுக்கோங்க. எய்த் பாயிண்ட், உங்கள் மேனேஜரின் வெற்றிக்காக உழையுங்கள். உங்க மேனேஜருக்கு நீங்க ஒரு அசட்டாக இருக்கணும். அவர் கஷ்டப்படுற வேலையை நீங்களாவே கேட்டு வாங்கி முடிச்சு கொடுங்க. அப்படி முடிச்சு கொடுத்தா அவர் ப்ரமோஷன் போடும்போது உங்களை நிச்சயமா மறக்கவே மாட்டார், தெரிஞ்சுக்கோங்க. நைன்த் பாயிண்ட், பிரச்சனையை சொல்லாமல் தீர்வை மட்டும் சொல்லுங்கள். மேனேஜர் கிட்ட போகும்போது சார் அங்க ஒரு பிரச்சனை இருக்கு என்று சொல்லாம அதற்கு பதிலாக அங்க ஒரு பிரச்சனை இருக்கு,
அதை நான் இப்படி சரி செய்யட்டுமா என்று ஒரு தீர்வோடு எடுத்து சொல்லுங்க. இது உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து எடுத்து காட்டும். தெரிஞ்சுக்கோங்க. 10th பாயிண்ட், புன்னகையுடன் அணுகுங்கள். எவ்வளவு டென்ஷனான வேலையா இருந்தாலும் ஒரு மெல்லிய புன்னகையுடன் மற்றவர்களை அணுகுங்க. இது உங்களை அணுகுவதற்கு மிகவும் எளிய நபராக, அப்ரோச்சபிள் பர்சனாக அவங்களுக்கு எடுத்து காட்டும். உங்கள் கோவொர்க்கர் உங்களை சுற்றியே எப்பவும் இருக்க விரும்புவாங்க இந்த ஒரு குணத்தினால. தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ மேனேஜர் உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை தர்றார். அதற்கு எப்படி தான் நான் ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அதை இங்கே பார்க்கலாமா? சார், நான் ஏற்கனவே ரொம்ப பிஸியாக இருக்கேன், இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது என்று சொல்லாதீங்க. இப்படி சொன்னால் உங்களை வேலை செய்ய தெரியாதவர் போல அவருக்கு காட்டும். மாறாக, சார், இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ நான் கையில் வச்சிருக்கிற இந்த வேலையும் முடிக்க வேண்டியது இருக்கு. நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குற அந்த வேலையும் செய்ய நான் தயாராக இருக்கேன். நீங்களே சொல்லுங்க, இப்போ நான் எந்த வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணட்டும் அப்படின்னு கேளுங்க. இந்த கேள்வி நீங்கள் மேனேஜரின் கோணத்தில் சிந்திப்பதையும் அதே சமயம் உங்கள் எல்லைகளை நாகரிகமாக சொல்வதையும் காட்டுகிறது. மேனேஜருக்கு உங்கள் மீது மரியாதை தானாகவே கூடும். இந்த ஆன்சர்ல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அலுவலகத்தில் மேனேஜர் உங்களை திட்டுறாரு. பதிலுக்கு நாமும் கத்தினால் நம் வேலைக்கே ஆபத்து. அதே நேரம் அமைதியாக இருந்தால் நம்மை பலவீனமானவர் என்று நினைப்பாங்க. அப்ப என்னதான் செய்யறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதைத்தான் டேல் கார்னகி தத்துவத்தின்படி நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியாது. மேனேஜர் கோபமாக இருக்கும்போது நீங்க எதிர்வாதம் செய்தால் அந்த கோபம் இன்னும் அதிகரிக்கும். இதை எப்படி புத்திசாலித்தனமாக கையாளலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேனேஜர் திட்டும்போது உங்க முகத்துல எந்த மாற்றமும் காட்டாமல் அமைதியாக கேளுங்க. அவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க அமைதியாக கேட்கும்போது மேனேஜருக்கு தானாகவே ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். ஏன்னா கொஞ்சம் அமைதியா இருக்கிறவங்கள திட்டுறது கொஞ்சம் அவங்களுக்கே கஷ்டமா தெரியும். இப்ப மேனேஜர் ஒரு தவறை கண்டுபிடிச்சு சுட்டி காட்டுறாருன்னா அந்த சமயத்தை எப்படி சமாளிப்பது அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னா அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத இங்க பார்க்கலாம். நீங்க, சார், நீங்க சொல்றது சரிதான், அந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும், என் கவனக்குறைவுனால வந்ததுதான் இது, என் தவற மன்னிச்சுக்கோங்க என்று சொல்லுங்க. நீங்க தவற ஒப்புக்கொண்ட அந்த நொடி அவர் உங்களை திட்டாம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்கும். தெரிஞ்சுக்கோங்க. சரி, மேனேஜர் இன்னும் திட்டுறாரா அப்படின்னா நீங்க அவருக்கு பிடிச்சது மாதிரி ஒரு தீர்வை எடுத்து சொல்லுங்க. அதாவது, நீங்கள் சுட்டி காட்டினது போல இந்த வேலையில நான் தவறு செஞ்சுட்டேன், இதை சரி செய்ய நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க என்று தயங்காம கேளுங்க. இன்று ஈவினிங்குள்ள அதை முடிச்சு உங்க டேபிள்ல நான் வச்சிரவா அப்படின்னு கேளுங்க. இப்படி கேட்கறதுனால மேனேஜருக்கு கோபம் நீங்கி அவர் வேலையில கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடுவார். அவர் அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா, சார், இனி இப்படி நடக்காம நான் பார்த்துக்கிறேன், நான் போய் என் வேலையை கவனிக்கவா என்று மரியாதையுடன் கேட்டுட்டு நீங்க வெளியே வாங்க. அதனால நட்புக்களே, இந்த 10 உளவியல் ரகசியங்களும் ஏதோ ஒரு மேஜிக் கிடையாது. இது ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். அலுவலகம் என்பது வெறும் வேலை செய்யும் இடம் மட்டுமல்ல, அது நம்மை வளர்த்து கொள்ளும் ஒரு களம். நீங்கள் ஒருவரை மதிக்க தொடங்கினால் உலகம் உங்களை மதிக்க தொடங்கும். உங்கள் மேனேஜர் திட்டும் பொழுது நீங்கள் எதிர்வாதம் செய்யாமல் அமைதியாக இருங்கள். ஒருவரின் வேலையை மனதார பாராட்டுங்கள். இதையெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்க. அடுத்த ப்ரமோஷன் லிஸ்ட்ல உங்கள் பெயர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். இதை நீங்க கண்கூடாவே பார்ப்பீங்க.
மாற்றம் உங்கள் அலுவலக டேபிளில் இருந்து தொடங்கட்டும். வெற்றி உங்கள் கையில். இந்த சிந்தனை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இதை போல தொடர்ந்து வரேன்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னும் பல புது கருத்துக்களோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அன்றில் தென் சுதா. தேங்க்யூ.